ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது இப்போ. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் பாருங்கள் 68 வந்துருச்சு, 68K1000 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே போட்டுட்ருக்கேன். சரிங்களா? வீடியோவில் சொல்ல முடியாத பல அப்டேட்லாம் வந்து டெலிகிராம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டெலிகிராம் மஸ்ட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ பாருங்கள், பிடிசி வந்து 68 வந்துருச்சு. சரிங்களா? 68,000 கிட்டத்தட்ட 100K வந்துருச்சு. 68,000 வந்துட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் நிற்கிது. சரிங்களா? ஸோ இது வந்து டபுள் பாட்டம். இது டபுள் பாட்டம் கிடையாது, இது ட்ரிபிள் பாட்டம். சரிங்களா? ஸோ எப்படி ட்ரிபிள் பாட்டம்னா, இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு டச்சு, செகண்டு டச்சு, தேர்டு டச்சு. சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து ட்ரிபிள் பாட்டம், நாட் டபுள் பாட்டம். சாரி, பாட்டம்ன்ற பாருங்க, டாப். சரிங்களா? இது வந்து ட்ரிபிள் டாப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும்னா, இங்கே நம்ம சைக்காலஜிக்கலாக என்ன நம்ம யோசிக்கணும்னா, ஸோ அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸாக வந்து ஒரு ஷேக்கன் அவுட் நடந்தது. ஸோ நான் டெலகிராமில் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஷேக்கன் அவுட்டு தான். ஆல்ட்டு சீசன் நல்ல அன்எக்ஸ்பெக்டட் ஆல்ட்டு சீசன் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, ஸோ அதே மாதிரி வந்து ஆல்ட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. சொல்ல நாளாக வந்து நியரஸ்ட்டாக $150 வந்து போயிட்டு, ஸோ இதன் டார்கெட்டு நம்ம சொல்லியிருந்தோம் டெலகிராமில். சரிங்களா? அதே மாதிரி பிபி சொல்லியிருந்தோம், ஷிப் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சரிங்களா? அதனால் டெலகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க. சரிங்க, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பிடிசி வந்து இப்போது 68 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்க வேண்டியது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ட் வருமா அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ கேள்வி. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் வருமா அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நம்ம என்ன ரீஜனில் இருக்கோம்ட்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் டச்சு, இது தேர்டு டச்சு. சரிங்களா? ஸ்ட்ரைட்டான தேர்டு டச். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பிடிசி என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்களா? அதனால் டெலகிராம் ஜாயின் பண்ணிங்க, அதில் நிறைய அப்டேட் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பிடிசி நெக்ஸ்ட்டு மேலே போமா கீழே போமானா, ஒன்று இங்கேக்குள்ளே சைட்வே, இல்லைன்னா பம்ப்பு, நோ டம்ப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளேயே சைட்வே, ஒன்று சைட்வே இல்லைன்னா பம்ப்பு. சைட்வேனா எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்குள்ளே தான் சைட்வே போகிறதுக்கு நிறைய சான்ஸ். எந்த லெவல்னா 60 to 68. ஓகேங்களா? 60 to 59 வச்சுக்கலாம், 59 to 68. ஸோ இதுக்குள்ளேயே தான் பிடிசி வந்து அப்படியே பிரேக் அவுட் பண்ணாமல் மேலே பிரேக் அவுட் பண்ணலைன்னா பிடிசி இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஏன் நம்ம இப்போ சொல்கிறேன் பாருங்கள், பிடிசி இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். அப்படி இந்த மாதிரி இதுக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா 68 to 59 இல்லை 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே பிடிசி ட்ரேட் ஆச்சுன்னா நல்ல ஒரு சைடுவே, ஒரு 2 வாரம் இதே ப்ரைஸில் நின்னாலே ஆல்ட்டு காயினில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஏன்னா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விழுது. ஸோ அடுத்த சப்போர்ட் ட்ரெண்டுக்கிட்ட வருது. ஸோ இது மேஜரான சப்போர்ட் ட்ரெண்டு, இதுதான் மேக்ஸிமம் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை உடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஃபால் வந்து நல்லா ஹெவியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படின்னா, பிடிசி இந்த லெவலில் வந்து ஒரு இருந்தால், இந்த லெவலில் சைட்வேல இருந்தால் அந்த மாதிரி ஆல்ட்டு காயின் வந்து நல்லா பம்பு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் பிடிசி வந்து என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து $90. ஓகேவா? என்னுடைய நெக்ஸ்ட்டு பிடிசியோட டார்கெட் பார்த்தீங்கன்னா $90. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ட்ரெண்டு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்டோட டாப் வந்து 90லேருந்து $1 lakh. ஓகேவா? $90லேருந்து $90,000 $1 lakh வரையும் நெக்ஸ்ட்டு டார்கெட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டார்கெட் போனதுக்கப்புறம் பிடிசி ஒரு பெரிய டம்ப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டார்கெட் போகணும் முதல்ல. சரிங்களா? எந்த டார்கெட்னா
98லேருந்து 100K டாலர் வரையும் போகணும் முதல்ல பிடிசி, சரிங்களா? போனதுக்கப்புறம் தான் ஒரு டம்ப் வரத்துக்கு பிடிசி சான்ஸு. பட் இங்கேனுக்குள்ளே டம்ப் வந்தால் சைட்வே தான் வரதுக்கு அதிகமான சான்ஸு. பட் பிடிசி வந்து பம்ப் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ். ஸோ அந்த பம்ப்பு ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 95லேருந்து $1 lakh ஈஸியாக போகிறதுக்கு பிடிசி நிறைய சான்ஸு. பிகாஸ் இந்த ட்ரெண்டு பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்டு பாருங்கள், இந்த ட்ரெண்டை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த 95லேருந்து 100K டாலர் போனதுக்கப்புறம் தான் $1 lakh போனதுக்கப்புறம் தான் பிடிசி வந்து நல்ல ஒரு டம்ப் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டம்ப் எப்படின்னா $1 lakh போயிடுச்சுன்னா அகைன் வந்து ஒரு 68. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டம்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வே வரும். எப்படின்னா இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைட்வே இப்படி வரலாம் பிடிசி. ஸோ இந்த மாதிரி சைட்வே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஓகேவா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ட் சீசன் வர்றதுக்கு ஹெவியாக சான்ஸ் இருக்குது. பிடிசி $1 lakh போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சைட்வே வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த சைட்வே வந்து பிடிசி ஹெவியாக ஆல்ட் காயின்லாம் ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேயே சைட்வேல போனால் கூட ஆல்ட் காயின் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ பிடிசி வந்து மெகா கரெக்ஷன்லாம் இங்கே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. நான் அகெயின் சொல்கிறேன், மெகா கரெக்ஷன் பிடிசி இந்த ரீஜன்லேருந்து வரத்துக்கு சான்ஸு இல்லை, ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஒன்று 68லேருந்து 59 சைட்வே, இல்லைனா டைரெக்டாக $1 lakh போயிட்டு அதுக்கப்புறம் சைட்வே. ஸோ ஒரு டம்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்வே போகும். ஸோ இந்த இடத்துல ஆக மொத்தத்தில் இந்த ரீஜனில் தான் நமக்கு ஆல்ட் சீசன் வரத்துக்கு நிறைய சான்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஆல்ட் சீசன் வந்து பிகினிங் ஆகிட்டு, ஸோ பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு போகும். ஸோ மணி ஃப்ளோ பார்த்திங்கன்னா பிடிசி மீம் காயின்லேருந்து தான் கேமிங்கு ஏஐலாம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக தான் போகும். ஸோ இந்த புல் மார்க்கெட்டில் மீம் காயின் பார்த்திங்கன்னா டாப் பர்ஃபார்மராக பிபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ டாப் பர்ஃபார்மர் பிபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்ட்டு, அதுக்கப்புறம் ஷிப்பு, சரிங்களா? ஷிப்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃப்ளோக்கி, ஷிப்பு, அந்த மாதிரிலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி காயின்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாப் 1 மீம் காயின் வந்து பிபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன தடவை ஷிப்பு மாதிரி இந்த தடவை பிபி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிபி வந்து ஷிப்போட மார்க்கெட் கேப்பை கிராஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய ஃபண்டமெண்டல் அனலைஸ் அது, சரிங்களா? நாட் டெக்னிக்கல் அனலைஸ், அது வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரிங்களா? முக்கியமாக வந்து டெலகிராம் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் வந்து நிறைய அப்டேட்லாம் சொல்லிட்டு வரேன், ஓகேவா? அப்புறம் வந்து டுமாரோ வந்து கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ டெலகிராம் இல்லாதவங்க உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ, நம்ம ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்து நம்ம நாலேஜ் உங்களுக்கு வேணும், கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணி கிளாஸ்க்கான டீட்டெயில் வந்து டெலகிராமில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இல்லைனா கூட நம்ம வீடியோ டெலகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக, உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ். ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர், சரிங்களா? இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் போட்டு உங்களுடைய ஓன் மணி போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதா எல்லாமே உங்களுடைய ஓன் முடிவு, சரிங்களா? உங்கள் மணி உங்களுடைய விருப்பம், சரிங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.